ஹலோ கைஸ், ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். அண்ட் நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹோண்டாவோட CB350 பைக் வந்து இருக்குங்க. ஸோ இது வந்து 2024 வெர்ஷன் தான். பட் இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறது 2025. ஸோ இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அண்ட் இதோட காம்படேட்டர்ஸ் என்ன, நான் ஏன் காம்படேட்டர்ஸ் சூஸ் பண்ணாமல் இந்த பைக் வந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா பாயிண்ட்டுமே நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். யாராவது ஒரு 350cc ஒரு புல்லட் கேட்டகரியில் ஒரு பைக் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைக்கோட லுக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹோண்டா CB350 இதோடைய இன்னும் 2 பைக்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஹோண்டாவோட RS சீரியஸ் 351, ஹைனஸ் ஒரு 351 இருக்குது. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட்லி 23 லான்ச் பண்ண ஒரு மாடல். 24 இதோட சக்ஸஸ் ரேட் ரொம்பவே பெட்டராக இருக்குது. ஈவன் கிளாசிக்கை விட இந்த வண்டியோட ரைடிங் குவாலிட்டிங்கிறது இன்னுமே பெட்டராக இருக்குது. என்ஜின் வைஸ் சொல்ல போனோம்னா இந்த 350cc ஹோண்டாவோட என்ஜின்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்டகரியிலே ஒரு பெஸ்ட் ஸ்ட்ரோக் என்ஜின்னு சொல்லலாம். அந்த சேம் டைம் உங்களுக்கு மைலேஜும் நல்லா வரும். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஸ்மூத்துமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. ஸோ ரைடிங் குவாலிட்டி, ரைடிங் ஃபீல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெட்டராக இருக்கும். உங்களுக்கு வைப்ரேஷன்ஸுங்கிறது நீங்கள் அந்தளவுக்கு என்ஜினில் ஃபீலே பண்ண முடியாது. பட் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாஸ்ட் நோட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சவுண்டாகவும் நல்ல பீட்டாகவும் கொடுத்துருப்பாங்க. அது இந்த வண்டியில் ஒரு பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். ஸோ இன்ஜின் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்குறப்போ லாங் ஸ்ட்ரோக் 350cc என்ஜின். ஸோ பவர் அண்ட் டார்க் அப்படின்னு பார்க்குறப்போ 20.7 bhp at 4000 rpm. ஸோ 29.7 Nm டார்க் at 3000 rpm. ஸோ ஏன் RPM நான் மென்ஷன் பண்ணுறேன்னா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹையர் அண்ட் டார்க்கை ஒரு ஹையர் பவரையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000 rpmல கிட்டத்தட்ட ஒரு 2 கியர் 3 கியர் போடுறதுக்குள்ளே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரிலீஸ் பண்ணிவிடும். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இனிஷியலாக இந்த வண்டியோட டார்க் அப்படிங்கிறது ரொம்ப பெட்டராகவே இருக்கும். அண்ட் ரைடிங்கோட குவாலிட்டிங்கிறதுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் நான் ஓட்டி தான் பார்த்தேன், சூப்பராக இருக்குது ஒரு ரைடிங் குவாலிட்டி அண்ட் கம்ஃபர்ட்டுமே நல்லாயிருக்கு. ஸோ 6-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லிக்விட் கூலிங் என்ஜின் அசிஸ்ட் தான், உங்களுக்கு ஏர் கூலிங் என்ஜின் வித் அசிஸ்டட் ஸ்லிப்பர் கிளச் வந்து கொடுத்துருக்காங்க. நான் இது ஒரு பேசிக்கான ஃபின்ஸ் தான், எந்த ஒரு ஆயில் கூலிங் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு நார்மலான லாங் ஸ்ட்ரோக் என்ஜின் தான். ஸோ அந்தளவுக்கு இந்த என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டும் ஆகாதுங்க. ஸோ ரொம்பவே ஸ்மூத்தராக ரொம்பவே காமாக இருக்கக்கூடிய ஒரு என்ஜின்னு சொல்லலாம். சூப்பராக இருக்குது வண்டியோட ரைடிங் குவாலிட்டி அந்த லுக்ஸுக்கு புல்லட் மாதிரி இருந்தாலும் ஒரு மாடர்னான ஒரு லாங் ஸ்ட்ரோக் என்ஜின் கண்டிப்பாக இந்த என்ஜின் வந்து சொல்ல முடியும். ஸோ என்ஜினோட குவாலிட்டின்னு பார்க்குறப்ப செம்மையாக பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் வீல்ஸ் அண்ட் டயர்ஸ்லாம் பார்க்குறப்போ இந்த வண்டியில் ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 19 inches வீல் சைஸ் வரும் 100/90. ஸோ டபுள் டிஸ்க் தான் ஃப்ரண்ட்டில் பொறுத்த வரைக்கும் 300 mm டிஸ்க் வித் டூயல் சேனல் ABS-ஓட வருது. நிசின் கேலிப்பர்ஸ் அண்ட் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெலஸ்கோப்பிக்காக தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த புல்லட்லாம் இருக்க மாதிரி ஒரு கிளாசிக்கலான அந்த ஒரு டோனில் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. அண்ட் மட்கார்டுமே நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு புல்லட்டோட மட்கார்டை அப்படியே டிசைன் பண்ணி கொடுத்துருக்கிறதும் எனக்கு கிளாசிக்கல் லுக்கில் சூப்பராக இருக்குது பார்க்க. அப்படியே ரியர் சைடில் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே இந்த வண்டியில் அந்த புல்லட்டோட விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பார்க்கலாம் கிளாசிக் 350 மாதிரியே. ஆனால் அதோட இது ஒரு குவாலிட்டிங்கிறது இனிமேல் பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் நல்லாயிருக்கு. ஒயர்ஸ் எங்கேயுமே அந்தளவுக்கு தெரியல. ஒரு 2.5 லட்ச ரூபா கிட்டத்தட்ட 2,70,000 அந்த ரேஞ்சில் வருதுங்க இந்த வண்டியோட ப்ரைஸ். பட் அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல பக்காவான ஒரு ப்ரீமியமாக கொடுத்துருக்கிறது நல்லாயிருக்கு. ரியரோட டிஸ்க்கு சைஸ்ன்னு பார்க்குறப்போ உங்களுக்கு 270 mm டிஸ்க்கு. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிங்ஸ் இருக்கிறது நீங்களாம் பார்க்க முடியும். சிங்கிள் பிஸ்டன் நிசின் கேலிப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்ஸோட குவாலிட்டி த பெஸ்ட்டு, கிளாசிக்கை விட இது பெஸ்ட்டாகவே இருக்கும். அட் த சேம் டைம் இந்த பேனலோட கேப்ஸு, அந்த ஒயரிங்கோட அந்த விஷயங்கள், டேங்கோட குவாலிட்டி, மெட்டல் அந்த ஃபினிஷிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ ரியரோட லைட் செக்மெண்ட்டுன்னு பார்க்குறப்போ இது LED லைட்ஸ் தான். உங்களுக்கு ரியரில் வந்து பார்க்குறப்போ ஜஸ்ட் உங்களுக்கு லைட் போட்டால் வந்து பார்த்திங்கன்னா டூயல் லைட்டாகவும், சென்டரில் இருக்கிற ரிங் லைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரேக் அடிச்சா எரியிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் 4மே இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா லைட்ஸுமே உங்களுக்கு LEDs. பட் அதை பொசிஷன் பண்ணியிருக்கிறது, அதை டிசைன் பண்ணியிருக்கிறது ஒரு கிளாசிக்கல் லுக்கில் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கவும் நல்லாயிருக்கு. அட் த சேம் டைம் அதோட யூட்டிலிட்டி அப்படிங்கிறதுமே பெட்டராக இருக்குது. சீட்ஸோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்குறப்போ இது டூயல் சீட்டு. ஸோ 2 சீட் தனித்தனியாக ஸ்ப்ளிட்டடாக வரும். அண்ட் குஷனுமே ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த கிளாசிக்கலுக்கு அதே விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம். ஸ்ப்ரிங்கெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் நார்மலாக சீட் மட்டும் டிசைன் பண்ணியிருக்காங்க. ரியரோட சஸ்பென்ஷன் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ரோட் சைடில் பார்க்குறப்ப இது காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் தான், பட் நல்லா கம்ஃபர்டபுளாகவும் கொடுத்துருக்காங்க. வண்டி நல்லா லென்த்தாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் நல்லா தூக்குன மாதிரி இருக்கும். ஒரு உட்காந்து ஓட்டக்கூடிய அந்த பொசிஷனே நல்லா கம்பீரமாக ஒரு நல்லா ஒரு கெத்தான பொசிஷனில் நீங்கள் உட்காந்து ஓட்டுற அந்த ஃபீல் வந்து இந்த வண்டியில் தாராளமாக உங்களுக்கு இருக்கும். அண்ட் ரைடிங்கோட குவாலிட்டியுமே என்னை பொறுத்த வரைக்கும் பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ அலாய் வீல்ஸ் வருது. ஸோ டியூப்லெஸ் டயர்ஸ் இந்த வண்டியில் வருது. ஸோ அதுவுமே ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ரியரோட டயர் செக்ஷன்ஸ்னு பார்க்குறப்போ உங்களுக்கு 130/70 ஒரு 18 inches வீல் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே MRF டயர்ஸ் தான். ஸோ டயர்ஸோட குவாலிட்டி நல்லா இருக்குது. அண்ட் கிளாசிக்கில் இருக்க அதே மாதிரி இருக்கனால எனக்கு பெருசாக வித்தியாசங்கள்னு நான் பார்க்க முடியல. டயர்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே, ஒரு டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. என்ஜின் தான் இந்த வண்டியில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறது. ஏன்னா அவ்வளோ சூப்பரான அவ்வளோ ஒரு காமான ஒரு லாங் ஸ்ட்ரோக் என்ஜினை நான் கண்டிப்பாக இந்த வண்டியில் தான் ஃபீல் பண்ணேன். நான் ஓட்டுற வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய ஐடியா இல்லை. ஆனால் ஓட்டினதுக்கு அப்புறமேட்டு தான்
என்ன பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டிசைனாக இருக்குது. இது ஒரு டேங்க் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 16 லிட்டர் 15.7 லிட்டர் டேங்க்கு, நல்லா பெரிய டேங்க் தான். உங்களுக்கு இந்த வண்டியோட மைலேஜ்னு பார்க்குறப்ப 42 வரைக்கும் உங்களால் எடுக்க முடியும். எஸ், நான் விளையாடல, சீரியஸாக சொல்கிறேன், இந்த வண்டியில் 42 வரைக்கும் உங்களால் மைலேஜ் எடுக்க முடியும். நிறைய பேருக்கு மைலேஜ் கிடைக்குது. ஸோ 45 வரைக்கும்லாம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆவரேஜாக பார்த்தா ஒரு 37லேருந்து 42ங்கிறது நீங்கள் ஒரு ஆவரேஜ் மைலேஜாக வச்சுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 15.7 லிட்டர் டேங்க் அப்படிங்கிறப்ப என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான ஒரு டேங்க்கு. பரவாயில்ல, லாங் டூரிங்லாம் நீங்கள் தாராளமாக நம்பி எடுத்துகிட்டு போகலாம். அந்தளவுக்கு ஒரு பக்கவான டேங்க் அண்ட் மெட்டல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த குரோம் ஃபினிஷிங்கில் அந்த மூடி எல்லாமே டிசைன் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. இப்போ வந்து கன்சோல் வந்து பார்த்துருவோம். கன்சோலை பொறுத்த வரைக்கும் நமக்கு மற்ற பைக்ஸில், அதாவது இதோட 2 சிப்ளிங்ஸில் இருக்கக்கூடிய அதே விஷயங்கள் தான் இதுலேயும் இருக்குது. ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா USB-Bக்கான சார்ஜிங் போர்ட், பிக்கான சார்ஜிங் போர்ட் வந்து சைடில் இந்த இடத்துல இன்பில்டாக வந்துடும். இந்த மீட்டரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ப்ளூடூத் பேரிங்கோட மீட்ரு. இதுலேயும் ஹைனஸ்லேயும் வரும். பட் இப்போ இருக்கக்கூடிய ஆர்எஸ்லேயுமே ப்ளூடூத் பேரிங் வந்து வந்துருச்சு. பட் நார்மல் வெர்ஷன்ஸில் உங்களுக்கு ப்ளூடூத் வந்து இருக்காது. ஸோ இதில் வந்து விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல மோட் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நான் அப்படியே உங்களுக்கு வந்து காட்டுறேன். என்டர் பண்ணி பார்ப்போம். ரேஞ்ச் காட்டுது. தென் அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வோல்டேஜ் 12.5, டோட்டலாக 1961 கிலோமீட்டர்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டட் பைக்கு. ஸோ அதனால் தாராளமாக நம்ம ஓட்டலாம். ட்ரிப் ஏ, ட்ரிப்போட பி கொடுத்துருக்காங்க. கிலோமீட்டர் பர் லிட்டரோட ஆவரேஜ் உங்களுக்கு வந்து இதிலே காட்டிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, ட்ரிப் ஏ டோட்டல் காட்டுது. ஓகே, இவ்வளோ தான். ப்ளூடூத்துக்கான பேரிங் பட்டன்ஸுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களால் கால் அலர்ட்ஸ் அண்ட் மெசேஜ் அலர்ட்ஸ் மட்டும் பார்த்துக்க முடியும். நேவிகேஷன்ஸ் அந்த 10/10 வந்து காட்டும். ஃபியூல் அந்த இண்டிகேஷன்ஸ், கியரோட இண்டிகேஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. டைம் ஓடுது, பெட்ரோலோட அந்த லெவல், இந்த ஃபியூவலோட கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. மீட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு 160 கிலோமீட்டர் வரைக்கும் போக மாதிரி ஒரு டேக்கோ மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் லைட் எரியும். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இந்த வண்டியில் இருக்குது. அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் உங்களால் ஆஃபும் பண்ணிக்க முடியும். அண்ட் சைட் ஸ்டாண்ட் இண்டிகேஷன்ஸ் அண்ட் கட் ஆஃப் சிஸ்டம், ஈகோ மோட் அப்படிங்கிறது ஒரு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஈகோ மோட்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த ஈகோ லைட் எரிஞ்சிட்டு இருக்கப்போ உங்களுக்கு வந்து நல்ல மைலேஜ் கிடைக்கும் இந்த வண்டி. அதுதான் அந்த மென்ஷனிங்கு. ஈகோ மோட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்க அந்த செட்டிங் பட்டன்ஸ் ரெண்டுமே வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதுலேயுமே உங்களால் செக் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கையிலையுமே அந்த ஜாய்ஸ்டிக் மாதிரி இருக்கிற இந்த விஷயங்களையுமே உங்களால் கண்ட்ரோல் எடுத்துக்க முடியும். நம்ம இதை வச்சு இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மீட்டர் ஓரளவுக்கு டீசெண்டாகவும் நல்ல ஒரு குவாலிட்டியான மீட்டராகவும் இருக்குது. மேக்ஸிமம் எஃபிஷியண்ட்டாக கரெக்டாக கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஹை பீம், லோ பீம், அதுக்கான அந்த பேஸ் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அந்த மோட் பட்டன்ஸ்க்கான சுவிட்ச், இன்வெர்ட்டடான டிசைன், கீழே இண்டிகேட்டர்ஸ் வச்சு மேலே ஹாரன், புல்லட் ஹாரன் அது வந்து அப்படியே இருக்கும் இந்த வண்டியில். ஸோ ஹாரன் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அண்ட் இண்டிகேட்டர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சோட குவாலிட்டி எல்லாமே டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கில் சுவிட்சோட இன்டெகிரேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு ஆன் சுவிட்ச், கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹசார்டோட சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் பண்ணி பார்த்துருவோமா? பீட்டு சூப்பராக இருக்குதுங்க. இன்ஜினில் அந்தளவுக்கு சவுண்டு வரல, ஆனால் எக்ஸாஸ்ட்டில் சூப்பராக வருது சவுண்டு. புட்டு 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 புட்டுன்னு முறுக்கி பார்க்குறியா தங்கம்? நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. எக்ஸாஸ்ட் சவுண்டு நல்லாயிருக்கு. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்க்கிங் லைட்ஸ் மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ லைட்டாக பிரைட்னஸ் கம்மி பண்ணி காட்டுறேன். இந்த ஆரஞ்சு கலர் லைட் தெரியுதா உங்களுக்கு? எஸ், இது வந்து எப்பயுமே எரிஞ்சிட்டே இருக்கும் இந்த ஃப்ரண்ட்டில். இதுலேயும் ஆர்எஸ், அதே மாதிரி உங்களுக்கு ஹைனஸ், மூணுலேயுமே எரிஞ்சிட்ருக்கும். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு இந்த ரவுண்ட் ஷேப்பில் வரது வந்து பார்த்திங்கன்னா 2 பைக்கில் தான் வரும். ஹைனஸ்லேயும் இந்த CB350லையும். ஆர்எஸில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாடர்ன் இண்டிகேட்டர் வரும். இதோட மிரர்ஸ் எல்லாமே குரோம் டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஓட்டும்போது தான் வைப்ரேஷன்ஸ் தெரியும். ஆனால் இந்த வண்டியில் வைப்ரேஷன் சுத்தமாக இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக ஓட்டலாம், பிரச்சனையே இல்லை. இதோட லைட்ஸ்னு பார்க்குறப்போ ஒரு ரவுண்ட் ஷேப் லைட்ஸ். பட் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லான லைட்ஸ்லாம் கிடையாது. உங்களுக்கு ஆவரேஜாக தான் இருக்குது. பட் இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ரா லாங் ட்ரிப்ஸ்லாம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வேணால் எக்ஸ்ட்ராவாக லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வேணால் நீங்கள் பண்ணலாம். பட் இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டாக் லைட் அப்படிங்கிறது ஓரளவுக்கு மீடியமான லைட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த வண்டியோட லுக்ஸ் அண்ட் டிசைன்ஸ்னு பார்க்குறப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இது நிறைய விஷயங்களில் புல்லட்டோட பெட்டராக இருக்குது. ப்ரைஸ் வைஸ் ஒரு பெட்டராக இருக்குது. இதில் நிறையா மாடல்ஸ்லாம் கிடையாது. எல்லா பெயிண்ட்டுக்கும் ஒரே கலர், எல்லா கலருக்கும் ஒரே ரேட்டு தான். அட் த சேம் டைம் உங்களுக்கு இதோட ப்ரைஸ்ன்னு பார்க்குறப்போ ஒரு 2,60,000 அந்த மாதிரியான ஒரு பட்ஜெட்டில் வந்து வரக்கூடிய ஒரு மாடல். என்ன ஒரு ட்ராபேக்காக இருக்குது அப்படின்னா, இந்த வண்டியோட அவைலபிலிட்டி அப்படிங்கிறது ஹோண்டாவோட பிக்விங்கில் மட்டும்தான் இருக்கும். பிக்விக் ஷோரூம்ஸ்னு பார்க்குறப்ப மேஜர் சிட்டிஸான சென்னை, மதுரை, அந்த மாதிரி கோயம்புத்தூர், இப்போ ஈரோடு, இந்த மாதிரி எங்கேயோ ஒரு
ஒரு ஏதோ டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அந்த மாதிரி ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஷோரூம் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சர்வீஸ் அப்படின்னு போகும்போது கூட நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா போயிட்டு அந்த ஷோரூமில் சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சர்வீஸோட இது வந்து டீசெண்டாக இருக்குது, இன்ஃபீல்டு அளவுக்கு மோசம் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு ப்ரீமியம் கஸ்டமர், உங்களை ப்ரீமியமாக நடத்துவாங்க இந்த பிராண்டில். பட் இன்ஃபீல்டில் அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு சர்வீஸ் ப்ராப்ளம்ஸ் ஹோண்டாவில் பிக்விங்கில் வந்து கிடையாது. சர்வீஸ் அவைலபிலிட்டி அண்ட் சர்வீஸோட ஷோரூம் அவைலபிலிட்டிங்கிறது தான் ஒரு பெரிய மைனஸ். ஸோ ஃப்யூச்சரில் மேபி ஷோரூம்ஸ் நிறையா ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா இன்னுமே ஒரு பெட்டரான ஒரு ரிசல்ட்டை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். ஸோ ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் டீசெண்டான ப்ரைஸ் தாங்க. இவ்வளோ குவாலிட்டியான இவ்வளோ என்ஜின் அண்ட் என்ஜினோட ஃபியூச்சர்ஸ்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜஸ்டிஃபைடாக தான் இருக்குது. மைலேஜ் தரமாக ஒரு 42 வரைக்கும் இந்த வண்டி கிடைக்குதுங்கிறப்போ லாங் டூரிங் எடுக்கிற நண்பர்களுக்கு இது ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். அட் த சேம் டைம் அவங்க போயிட்டு வரதுக்குமே ஒரு நல்ல ஒரு பைக்காகவும் இருக்கும், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ இவ்வளோ தான். இதோட டெஸ்ட் ரைட் தொடர்ந்து வரும். அந்த டெஸ்ட் ரைடில் இன்னுமே டீட்டெயில்டாக அந்த வண்டியை பற்றி நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலை பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ நான் வந்து என் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.